அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. நான் ஒரு விவசாயி நண்பர்களே. விவசாயம் இங்கே செஞ்சுட்டு இருக்கோன்றது தான் ஒரு விஷயம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தர்பூசணி பழங்களில் ஊசிகளை போட்டு பழுக்க வச்சு அதை கலரை மாற்றுறாங்க, சுவையை மாற்றுறாங்க, இனிப்பை மாற்றுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒன்றுன்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஏன்னாக்கா இங்கே விவசாயம் செய்யக்கூடியவனா நாங்கள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள் பல. நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தெரியும். இந்த காய்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, ஒரே ஒரு கொசு கடிச்சிருக்கு. இந்த கொசு கடிச்சதுக்கே ஒரு 2 நாட்கள் முன்னாடி கடிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே புழுக்களை வெடிச்சிட்டு இருக்கும். ஒரு செடிகளில் இருக்கக்கூடிய காய்களுக்கு நம்ம ஊசியை கொடுத்தோம்னாக்கா ஒரு கொசு கடிச்சனாவே இந்த மாதிரி நிலைமைக்கு வரும்பொழுது ஒரு ஊசியை நம்ம போட்டோம்னா இந்த காய்கள்லாம் எப்படி இருக்குன்றத பாருங்கள். 2 நாட்களே அதை தாங்காது, அழுகி போயிடும். நம்ம லாரிகளில் கிட்டத்தட்ட ஒரு 10 டன் காய்களை எடுத்து போகும்போது அது குலுங்கிறதுலேயே நெசுங்கி ஒரு ஜூஸ் ஆகிடுன்றது தான் ஒரு விஷயம். அதை தாண்டி அந்த காய்கள் அங்கே நல்ல மாதிரியாக வருதுன்னா இங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே அந்த காய்களுக்கு கொடுக்காம வந்தால் மட்டும்தான் அது அங்கே சேருன்றது தான் ஒரு விஷயம் இருக்குது. தர்பூசணி விவசாயத்தினுடைய விலையை குறைக்க மட்டுமே இந்த மாதிரியான சதிகள் நடக்குதுன்றது தான் உண்மையாக இருக்கும்.